கைவல்ய நவநீதம் பாயிரம். பொன்னிலம் மாதராசை பொருந்தினர் பொருந்தாருள்ளம் தன்னிலந்தரத்தின் ஜீவ சாட்சி மாத்திரமாய் நிற்கும் எந்நிலங்களினும் மிக்க எழுநிலம் அவற்றின் மேலாம் நன்னிலம் அதுவும் ஏக நாயகன் பதங்கள் போற்றி. ஈன்றளித்தழிக்கும் செய்கைக்கு ஏதுவாம் அயனாய் மாலாய் ஆன்ற ஈசனுமாய் தானே அனந்த மூர்த்தியுமாய் நிற்கும் பூன்ற முத்தனுமாய் இன்ப புணரியாதவனாய் நாடும் தோன்றிய விமல போத சொரூபத்தை பணிகின்றேனே. எவருடை அருளால் யானே எங்குமாம் பிரமம் என்பால் கவருடை புவனமெல்லாம் கற்பிதம் என்றறிந்து சுவரிடை வெளிபோல் யான் என் சொரூப சுபாவமானேன். அவருடை பதும பாதம் அனுதினம் பணிகின்றேனே. என்னுடை மனது புத்தி இந்திய சரீரமெல்லாம் என்னுடை அறிவினாலே இரவி முன் இமமே ஆக்கி என்னுடை நீயும் நானும் ஏகமென்றைக்கியம் செய்ய என்னுடை குருவாய் தோன்றும் ஈசனை இறைஞ்சினேனே. அந்தமும் நடுவும் இன்றி ஆதியும் இன்றிவான் போல் சந்ததம் ஒளிரும் ஞான சத்குரு பாதம் போற்றி. பந்தமும் வீடும் காட்ட பரந்த நூல் பார்க்க மாட்டா மந்தரும் உணருமாறு வஸ்து தத்துவம் சொல்வேனே. படர்ந்த வேதாந்தம் என்னும் பார்க்கடல் மொண்டு முன்னூல் குடங்களில் நிறைத்து வைத்தார் குறவர்கள் எல்லாம் காய்ச்சி கடைந்தெடுத்தளித்தேன் இந்த கைவல்ய நவநீதத்தை. அடைந்தவர் விஷயமண் தின்று அலைவரோ பசியிலாரே. முக்தனை வேங்கடேச முகுந்தனை எனையாட்கொள்ளும் கத்தனை வணங்கிச் சொல்லும் கைவல்ய நவநீதத்தை தத்துவ விளக்கம் என்றும் சந்தேகம் தெளிதல் என்றும் வைத்திரு படலம் ஆக வகுத்துரை செய்கின்றேனே. இந்த கைவல்ய நவநீதம் என்ற அழகான இந்த வேதாந்த விஷயங்களை போதிக்கக்கூடிய அத்வைத வேதாந்த விஷயங்களை போதிக்கக்கூடிய இந்த நூலை நாம் இப்போ கடந்த 3 வாரங்களாக படித்து கொண்டிருக்கோம். 3-4 வாரங்களாக. அது பாயிரம் அப்படிங்கிறதுனா அது ஒரு மங்கள ஸ்லோகம் அப்படிங்கறத சொல்லியிருக்கேன் ஏற்கனவே. இந்த மங்கள ஸ்லோகம் நமஸ்கார ரூபமான மங்கள ஸ்லோகமாக இவர் அமைத்திருக்கிறார்னு பார்க்கிறோம். பாயிரத்துல நமஸ்காரம், அதாவது மங்கள ஸ்லோகம் அப்படின்னு சொல்லும் பொழுது அதுல நமஸ்காரம் சொல்றது மாத்திரம் இல்ல, அனுபந்த சதுஷ்டயம் அப்படின்னு சொல்லக்கூடிய 4 முக்கியமான விஷயங்களை இந்த பாயிரத்தில் வைப்பது அப்படிங்கிறது ஒரு மரபு அப்படின்னு பார்ப்போம். அதிகாரி யாரு, விஷயம் என்ன, பிரயோஜனம் என்ன, சம்பந்தம் என்ன, இது எல்லாத்தையும் இந்த பாயிரத்துக்குள்ளேயே சொல்லிடணும். ஏன்னா இந்த பாயிரம் முடிக்கிற போது யாருக்காவது ஐயோ இது நமக்கான நூல் மாதிரி தெரியலையே அப்படின்னு தோணிச்சுன்னா அங்கேயே வித்ட்ரா பண்ணிக்கலாம். அதுதான் முக்கியமா யாருக்கு சொல்றோம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். எதை படிச்சாலும் எதை எழுதினாலும் யாருக்காக இது செய்யப்படுகிறது அப்படிங்கிறத சொல்லியாச்சு அப்படின்னா முன்னாடியே டிக்ளேர் பண்ணும்போது எல்லாருடைய நேரமும் மிச்சப்படுகிறது. இது ஒரு ஒரு அறம் அப்படின்னு கூட வச்சுக்கலாம். ஆனா பிராக்டிக்கலி பார்த்தோம் அப்படின்னா நமக்கு விருப்பப்பட்டுதான் ஒரு விஷயத்த படிக்கிறதுக்காக வரப்போறோம். என்னதான் அந்த பாயிரம் அதைத்தான் குறிக்கிறது என்றால் கூட நம்ம விருப்பப்பட்டுதான் அந்த விஷயத்தை படிக்கணும் அப்படின்னு வரும். ஒருவேளை பாயிரத்துல குறிப்பிட்டிருக்கக்கூடிய அந்த அதிகாரி என்பதற்கு நமக்கு அந்த அளவுக்கு இன்னும் தகுதி இல்லைன்னா கூட வளர்த்துக்கிறதுக்கு நமக்கு ஒரு வாய்ப்பை அந்த பாயிரம் கொடுக்கிறது என்று பாசிட்டிவா கூட இந்த பாயிரத்தை நாம எடுத்துக்கணும். அதனால முன்னாடி டிக்ளேர் பண்றது அப்படிங்கிறது எப்படி பார்த்தாலுமே இந்த ஸ்டூடெண்டா இருந்தாலும் சரி, கேஷுவல் லிசனரா இருந்தாலும் சரி,
சீரியஸ் சீக்கரா இருந்தாலும் சரி, யாருக்கா இருந்தாலும் அது ரொம்ப பிரயோஜனப்படும். அப்ப அந்த பாயிரத்துல இவர் முதல்ல சொன்ன விஷயம் என்ன அப்படின்னா, எந்நிலங்களினும் மிக்க எழுநிலம் அவற்றின் மேலாம் நன்னிலம் மருவும் ஏகநாயகன். அந்த ஏகமாக அத்விதீயமாக இருக்கக்கூடிய அந்த பரபிரம்மத்திற்கு நமஸ்காரம்னு முதல்ல ஆரம்பிக்கிறார். இருப்பதெல்லாம் அந்த பிரம்மம் ஒன்றுதான். அதற்கு நான் நமஸ்காரம் பண்றேன். அதற்கு ரொம்ப அழகா விரிவா நம்ம அதுக்கு இயன்ற வரைக்கும் நம்மளுடைய புத்திக்கு எட்டின வரைக்கும் நம்ம அதுக்கு விளக்கங்களை எல்லாம் பார்த்தாச்சு. அத சொன்னதுக்கு அப்புறமா அவர் அடுத்தது யாருக்கு நமஸ்காரம் பண்றார் அப்படின்னு சொன்னா, நிர்குண பிரம்மத்தை வணங்கிய பிறகு சகுணமாக இருக்கக்கூடிய ஈஸ்வரனை வணங்குகிறார். சகுணமாக இருக்கக்கூடிய ஈஸ்வரன்கிறத ஏன் சொல்றோம் அப்படின்னா, ஈன்று அழித்து அழிக்கும் செய்கை, ஒரு காரியம் பண்றது. அது பிரம்மம் எப்படி இருக்குன்னா நிஷ்கிரியமா இருக்கு, காரியம் கிடையாது, எந்த செயலும் கிடையாது பிரம்மத்துக்கு. அது சாட்சி பூதமாக இருந்து கொண்டிருக்கிறது. அதற்கு வணக்கம். அந்த பிரம்மத்தினுடைய சக்தியை பெற்று மாயையிலிருந்து தோன்றி இருக்கக்கூடிய ஈஸ்வரனாக இருக்கக்கூடியவர் ஈன்று அழித்து அழிக்கும் அனைத்து காரியங்களையும் செய்து கொண்டிருக்கக்கூடியவராக இருக்காரே, அந்த ஈஸ்வரனுக்கு நமஸ்காரம். தோன்றிய விமல போத சொரூபத்தை, அறிவே சொரூபமாக கொண்ட, எந்த விதமான அழுக்கும் இல்லாத விமல. அழுக்குங்கிறது எப்ப வரும் அப்படின்னா, சத்துவம் மாத்திரம் இருக்கிறச்சே அழுக்குக்கு வேலையே இல்லை. இந்த ரஜஸ் தமோ குணங்கள் வந்து சேரற போதுதான் அழுக்கு அப்படிங்கறதே ஏற்படுறது. மனசுல மாசுங்கிறது எப்ப வருது அப்படின்னு சொன்னா, ஒரு செயல் புரியணுங்கிற இச்சை ஏற்படும் போது, அல்லது அந்த செயலை செய்யாமல் நாம வந்து ஏமாத்தணும் அப்படிங்கிற இச்சை ஏற்படும் போதுதான் இது அழுக்கா மாறுது. சும்மா நம்ம பாட்டுக்கு படிக்கிறோம், ஜெபம் பண்றோம், தியானம் பண்றோம், நம்மளுடைய அன்றாட கடமைகளை செய்து கொண்டிருக்கோம், விருப்பு வெறுப்பு இல்லாமல் இருக்கும் பொழுது எந்த ஒரு மாசும் இருக்கிறது கிடையாது. ஆனா அந்த விருப்ப வெறுப்புங்கிறது எதனால வருது? காம ஏஷ குரோத ஏஷ ரஜோகுண சமுத்பவ சொல்றாரு இல்லையா பகவான். ஆகையினால இந்த விருப்பு வெறுப்பே இல்லாத, வேண்டுதல் வேண்டாமை இலானாக இருக்கக்கூடிய அந்த இறைவனுடைய அடியை வணங்குகிறேன். இரண்டாவது சொல்லியாச்சு. நிர்குண பிரம்மத்தை வணங்கியாச்சு, சகுண பிரம்மத்தை வணங்கியாச்சு. நிர்குண பிரம்மத்தை வந்து நிஷ்கிரியமா இருக்கு, சகுண பிரம்மம் இந்த காரியங்களோடு இருக்கின்றது, அனைத்துமாக இருக்கின்றது, ஆன்ற ஈசனுமாய் தானே அனந்த மூர்த்தியுமாய் நிற்கும். அப்படியே கனெக்ட் பண்ணணும். நீங்க இப்ப நம்ம என்ன படிச்சு கொண்டிருக்கோம் 12வது அத்தியாயத்துல பகவத்கீதையிலன்னா, உன்னால அக்ஷர பிரம்மத்தை உபாசனை பண்ண முடியாதுன்னா விஸ்வரூப ஈஸ்வரனை நீ உபாசனை பண்ணுன்றார். இதுதான் அந்த விஸ்வரூப ஈஸ்வரனுடைய விளக்கம். தானே அனந்த மூர்த்தியுமாய், அந்த ஒரு ஈஸ்வரன் தான் அனந்த மூர்த்திகளாக, பல்வேறு வடிவங்களாக இந்த பிரபஞ்சமாக விரிந்து இருக்கிறாரே, அந்த இறைவனை நான் வணங்குகிறேன். சோ அக்ஷர பிரம்மம் சொல்லியாச்சு, இது விஸ்வரூப ஈஸ்வரனை சொல்லியாச்சு. இப்ப இதெல்லாம் இது அக்ஷர பிரம்மம், இது விஸ்வரூப ஈஸ்வரன் அப்படின்னு எல்லாம் நமக்கே தெரியுமா? ஒருத்தர் வந்து நமக்கு சொல்லி கொடுக்க வேண்டாமா? இப்படி இருந்தா அக்ஷரம், இப்படி இருந்தா இது வந்து விஸ்வரூப ஈஸ்வரன், இப்படி இருந்தா ஏக ரூபம், இதெல்லாம் நமக்கு ஒருத்தர் சொல்லி தரணும். அப்படி சொல்லி கொடுப்பவர் என்ன ஃபர்ஸ்ட் சொல்லி கொடுத்தாருன்னா, என்னை பற்றி முதல்ல சொல்லி கொடுக்கிறார். எவருடைய அருளால் யானே எங்குமாம் பிரம்மம் என்பால் கவருடைய புவனமெல்லாம் கற்பிதம். நான் உங்களுக்கு வந்து பாராயணத்துக்காக படிக்கிறேன். நான் இப்ப வந்து அந்த அந்த ஆர்டரை இப்படி சொல்லும் பொழுது உங்களுக்கு அதனுடைய அர்த்தம் ஈஸியா மைண்ட்ல வந்து உட்காந்துரும். அதுக்காக சொல்லி காமிக்கிறேன். ஏன்னா படிக்கிறச்சே நம்ம அப்படி படிச்சோம்னு வச்சுக்கோங்க, எவருடைய அருளால் யானே என்பால் கவருடைய புவனம் எல்லாம்லாம் படிச்சோம்னாக்க மனசுக்குள்ள அது அந்த மீட்டர் கரெக்டா இல்லைன்னாக்க உட்காராது. ரொம்ப முக்கியம். நம்மளுக்கு எந்த ஸ்லோகம் சொன்னாலும் சரி, இப்போ எது பார்த்தாய பிரதிபோதிதாம் பகவதா நாராயணேன ஸ்வயம் அப்படின்னு அந்த மீட்டரோட வரணும். மீட்டர் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், அது நீங்க வந்து ப்ரோஸ் ஆர்டர்ல சொல்லி கொண்டிருந்தீங்கன்னா இடையில வேர்ட்ஸும் போயிடும், இடையில வேர்ட்ஸ் போனது தெரியாமையும் போயிடும். அதனாலதான் இதை மீட்டர் அந்த போயட்ரி டைப்ல செட் பண்றதுக்கு காரணமே என்னன்னா, அந்த வார்த்தைகளை நம்ம நோக்கத்துக்கு அங்க வந்து ஃபில்லும் பண்ண முடியாது, எடுக்கவும் முடியாது, அது மீட்டருக்குள்ள இருக்கும். அதுக்காக பாராயணத்திற்காக உங்களுக்கு படிச்சு காமிக்கிறேன். ஆனா புரிஞ்சுக்கணும்னா
கொண்டு கூட்டி பொருள் சேர்த்து அந்த விஷயத்தை உள்வாங்கிக்கணும். அதுக்காக இப்ப சொல்றேன் நான் இது. எவருடைய அருளால் யானே எங்குமாம் பிரம்மம் என்பால் கவருடை புவனம் எல்லாம். என் மீது கற்பிக்கப்பட்டிருக்கின்ற இந்த புவனம் எல்லாம் என்னது? கற்பிதம் தான்ப்பா. அது உண்மை கிடையாது. சும்மா அது ஏதோ அது இருக்குது. அது நீ விசாரித்து பார்த்தால் அது இல்லை. காணல் நீர் அப்படியே ஓடி ஓடி வண்டி போயிட்டே இருக்கிறச்சே பார்த்தோன்னா சூரிய ஒளிப்பட்டு தார் சாலையில அப்படி ஒரு பெரிய குளமே தேங்கி குட்டையே இருக்கு போல இருக்கு. சாலைக்கு நடுவுல இவ்வளவு பெரிய குட்டையா? ஓடி போய் அந்த தண்ணியை குடிச்சிட மாட்டோமான்னு ஓடி போய் பார்த்தாதான் தெரியும். காலும் பொத்துக்கும், தண்ணியும் இருக்காது. ஆனா விசாரிக்கிற வரைக்கும் அது தண்ணீர் என்றுதானே நம்ம மனசு நினைக்கிறது. விசாரித்து பார்த்தால் அது இல்லை. அப்படித்தான் இந்த உலகம் இருக்கு. விசாரிக்கும் வரையில் அது இருக்கிறது. விசாரிக்கிறது அப்படின்னு சொன்னா டீடைல்டு ஸ்டடி, ஆராய்ச்சி. ஆராய்ச்சி பண்ற வரைக்கும் அது இருக்கிற மாதிரிதான் இருக்கு. ஆனா ஆராய்ச்சி பண்ணப்புறம் அதுக்கு சத்துவே இல்லை அப்படின்னு நல்லா தெரியுது. என்பால் கவருடை புவனமெல்லாம் கற்பிதம் என்றறிந்து. நான் ஏன் திருப்பியும் சொல்றேன் அப்படின்னா, இந்த சில விஷயங்கள் உங்க மனசுல ஆழ பதியணுங்கிறது என்னுடைய விருப்பம். அதுக்காக தான் ரீகேப் பண்ணும்போது எனக்கு ஒரு 10 நிமிஷம் 5 நிமிஷம் நான் ரீகேப்க்கு எடுத்துக்கிறத பயனுள்ள வகையில மறுபடியும் சில கருத்துகள் உங்க மனசுக்குள்ள உட்காந்துடணும் அப்படிங்கிறது என்னுடைய விருப்பங்கிறதுனால நான் அந்த முக்கியமான கருத்துக்களை உங்களுக்கு 2வது முறை 3வது முறை எத்தனையாவது முறை கூட சொல்லுவேன் நான். ஏன்னா அந்த அளவுக்கு அதெல்லாம் ரொம்ப முக்கியமான விஷயங்கள். சுவரிடை வெளி போல் யான் என் சொரூப சுபாவமானேன். உள்ள இங்க நான் உட்கார்ந்துருக்கிற இந்த இடத்துல இங்க ஒரு சுவர் இருக்கு, இந்த இடத்துல ஸ்பேஸ் இருக்கு. இந்த சுவரை தாண்டி ஒரு ஸ்பேஸ் இருக்கு. இந்த சுவருக்கு இடையில ஸ்பேஸ் இருக்கான்னா இருக்கு. அது எனக்கு தெரியறது எப்படின்னா, எப்பயாவது இதுல ஒரு கிராக் வந்தா அந்த இடத்துல என்னால அந்த ஸ்பேஸ காண முடியறது. ஆனாலும் அந்த கிராக்கே இல்லைனாலும் அந்த இடத்துல ஸ்பேஸ் இருக்கு அப்படிங்கிறது எனக்கு அறிவுக்கு எட்டுகிறது. இது மாதிரி இந்த உடல் என்பதை ஒரு சுவராக கொண்டால் இந்த இது லிமிட் பண்றது அப்படின்னு. சுவருங்கிறது என்ன? இட் இஸ் லிமிட்டிங் த ஸ்பேஸ். அது வரையறுக்கிறது இந்த இடத்தை, அது வரையறுக்கிறது. இந்த வரையறைக்கு தாண்டி அந்த வெளியானது இருக்கிறது, அங்க ஸ்பேஸ் இருக்கு. இந்த வரையறை என்று சொல்லக்கூடிய இந்த சுவற்றுக்குள்ளும் அந்த ஸ்பேஸ் இருக்கு. அது மாதிரிதான் பிரம்மனானது எனக்கு உள்ளும் இருக்கிறது, எனக்கு புறத்தும் இருக்கிறது. சொல்ல போனால் பிரம்மன் மாத்திரம்தான் இருக்கிறது. அந்த பிரம்மத்தை நான் அறிந்து கொண்டேன். எப்படி நான் என்பதை நான் அறிந்து கொண்டேன். அந்த பிரம்மமே நான் என்பதை நான் அறிந்து கொண்டேன். சுவரிடை வெளி போல் யான் என் சொரூப சுபாவமானேன். அன்னைக்கே சொன்னேன் நானு உங்க எல்லார்கிட்டையும், திருப்பியும் சொல்றேன். யார பத்தி படிக்கிறேன்? நான் என்னை பத்தி படிக்கிறேன். என்னை பத்தி படிக்கிற படிப்பு இது. அதனால இதுக்கு எந்த அளவு இம்பார்ட்டன்ஸ் அட்டாச் பண்ணணுங்கிறது என்னோட கையில தான் இருக்கு. இது எனக்கு வேண்டான்னு நினைக்கலாம், வேணும்னு நினைக்கலாம். என்னை பத்தி எனக்கு தெரியாதான்னு இவனே கேட்பான். இந்த சிஷ்யன் இருக்கானே, அவன் நம்பாள். அவன் நம்மள மாதிரியே சூப்பரா கேள்வி கேட்கிறாள். அதுக்கு குரு நமக்கு அதுக்கெல்லாம் விட பெரிய குரு அற்புதமா பதில் தான் சொல்லுவாரு. இந்த மாதிரி கேள்வி வரும்போது அப்ப பார்க்கலாம். ரொம்ப சுவையான விஷயங்கள் எல்லாம் பார்க்கத்தான் போறோம். என் சொரூப சுபாவம் ஆனேன். அதான் இந்த இந்த பாடல் எடுக்கும் பொழுது சொல்லியிருக்கேன். அகம் பிரம்மாஸ்மி என்ற அந்த மகா வாக்கியத்தை இந்த 4 வரிகளுக்குள் இருக்கக்கூடிய குறிப்பிட்ட சொற்கள்ல கொண்டு வந்து நிறுத்தியிருக்கார் அவர். அப்படின்னு யார் சொல்லி கொடுத்தது எனக்கு? அப்படி இந்த சுவரிடை வெளி போல் யான் என் சொரூபம் அப்படிங்கறதெல்லாம் யாரு சொல்லி கொடுத்ததுன்னா என்னுடைய குருவானவர் எனக்கு சொல்லி கொடுத்தார். அவருடைய பதும பாதம் அனுதினம் பணிகின்றேன். அதனால முதல்ல பிரம்மத்திற்கு வணக்கம், அப்புறம் ஈஸ்வரனுக்கு வணக்கம். இந்த பிரம்மத்தை நான் என்று காட்டி ஈஸ்வரனுக்கும் எனக்கும் வேறுபாடு இல்லை என்பதை உணர்த்தி என்னை நான் அறிய எனக்கு உதவிய என்னுடைய குருவின் பொற்பாத கமலங்களுக்கு நமஸ்காரம் ஃபர்ஸ்ட். அது மாத்திரம் இல்ல, அது மட்டும்தான் அது எப்படி பண்ணார் அப்படின்னு என்கிட்ட நான் எதை வச்சு கத்துக்கிறேன். இந்த மாதிரி நான் எல்லாம் நான் இந்த பிரம்மன் தான் இருக்கிறது, எல்லாமே பிரம்மன் தான் நான் அப்படிங்கறத எப்படி கத்துக்கிறேன்? என்னுடைய மனது புத்தி இந்திய சரீரம் எல்லாம் என்னுடைய அறிவினான். அவர் குரு மண்டை மேல கை வச்சு, இதை பாருப்பா, நான் உனக்கு என்னோட இந்த அறிவு பூரா உன்கிட்ட டிரான்ஸ்ஃபர் பண்றேன், வா எல்லாரும் வாங்க வரிசையில நில்லுங்க, எல்லாருக்கும் கைய வைப்பேன், உங்களுக்கு ஃபுல் கைவல்லின நிதமும் உள்ள அப்படியே டைன் இன்ஜெக்ட் ஆயிடும். There is no magic at all in life.
இப்படி ஒன்னும் சொல்லி கொடுக்கறதே கிடையாது. அப்படி ஒண்ணு வேணா பண்ணலாம். குரு தன்னுடைய தபஸ் சக்தியை டிரான்ஸ்ஃபர் பண்ணலாம். அதுக்கெல்லாம் இதுல நிறைய வழிமுறைகள்லாம் இருக்கு, இல்லைன்னு நான் சொல்லுவேன். ஆனால் அறிவை இங்க என்ன சொல்றாருன்னா, டோன்ட் டிபெண்ட் ஆன் எனி மேஜிக். உட்கார்ந்து படி. நீ படிச்சனா உன்னுடைய அறிவு என்ன நினைச்சிட்டு இருக்கு உனக்கு? ஒரு பல்லாண்டு காலமாக, பன்னெடுங்காலங்களாக என்ன நினைத்துக் கொண்டிருக்கிறது? இந்த உடல் மனம் புத்தி உண்மை, அதுதான் நான் என்று நினைத்துக் கொண்டிருக்கிறது இல்ல, அதுதானே என் புத்தியில ஒரு அறிவா இருக்கு. ஆனா குரு என்ன சொல்றாருன்னா, அறிவுக்கெல்லாம் அறிவாக இருக்கக்கூடிய, அறிவுக்கு அறிவு சேர்க்கக்கூடிய அறிவே நீதான் அப்படின்னு எனக்கு சொல்றாரு. அப்ப என்ன அர்த்தம்? அந்த அறிவு டாமினேட் ஆகுது. அந்த அறிவு டாமினேட் ஆகுறதுனால இத்தனை நாளா என்கிட்ட இருந்த தவறான அறிவுன்னு ஒண்ணு இருக்கேன், உடல் மனம் புத்தி, அப்ப அதுதான் உண்மை என்ற அறிவு இருக்கேன். அந்த அறிவு என்ன ஆகுதுன்னா, சூரியனை கண்ட பனி போல சுவடில்லாமல் விலகுகிறது. பனி காஞ்சு போயிடுதுன்னு எங்கேயான ஒரு ஏரியா காஞ்ச மாதிரி நமக்கு தெரியுமா? இப்போ ஒரு ஜென்ரலா நீங்க யோசிச்சு பாருங்க, ஒரு தண்ணி ஒரு இடத்துல ஒரு சொட்டு விட்டு பார்த்து கொஞ்ச நேரம் அது கழிச்சு அது காஞ்சு போயிடுச்சுன்னா அது சுத்தி ஒரு பார்டர் கட்டி, அந்த இடத்துல தண்ணி இருந்தது அப்படிங்கிறதுக்கு ஏதாவது ஒரு சுவடு இருக்கும். ஆனால் இந்த பனித்துளி, அந்த பனித்துளி காத்தால இருக்கே, அப்புறம் சூரியன் வந்த உடனே போயிடுறது. அது முன்னாடி நான் இந்த இடத்துல பனித்துளி இருக்குன்னு எங்கேயான ஒரு ட்ரேசஸ் விட்டு போறதானா கிடையாது. இந்த உதாரணத்தோட அழகை நம்ம ரசிக்கணும். இரவி முன் இவமே போல இவமே ஆக்கி, அது மாதிரி ஆயிடுத்து என்னுடைய அறிவு, அப்படியே கரைஞ்சு ஓடி போயிடுச்சு. இந்த பேட் ராங் நோஷன்ஸ் எல்லாம் போயிடுத்து. எனக்கு இந்த அறிவு டாமினேட் ஆயிடுச்சு. அது எனக்கு யார் கொடுத்த? அது மாத்திரம் கொடுக்கல, அவர் என்னுடைய நீயும் நானும் ஏக்கம் என்று ஐக்கியம் செய்த இறைவன். இறைவன் வேறு நான் வேறு என்று எண்ணிக்கொண்டிருந்தேன். அதனால நான் என்ன பண்றேன், இறைவன் கிட்ட அத்தை கொண்டா இத்த கொண்டா நொய்யா நொய்யான்னு கேட்டுட்டே இருந்தேன். நானும் இறைவனும் ஒன்று என்று அறிந்த பிறகு எனக்கு மனசுல பெரிய பேர் அமைதி ஏற்பட்டு விட்டு, இதுக்கு மேல கேட்கறதுக்கு வாங்கறதுக்கு எல்லாம் இங்க ஒண்ணும் இல்லை. இங்க தேர் இஸ் நத்திங் ஃபார் டிரான்சாக்ஷன். சும்மா இரு போதும், சும்மா இரு சொல்லற அப்படின்னா என்ன? இரு, நீ வெறும் யூ ஆர் அ ஹியூமன் பீயிங், நீ யூ ஜஸ்ட் பி, அது போதும் அப்படின்னு தான் சாஸ்திரம் நம்மளை சொல்றதுங்கிறத நன்றாக புரிந்து கொண்டது. அவர் என்ன சொல்றார், நீ வேற நான் வேற என்ற எண்ணம் உனக்கு, நான் வேற ஒரு உபாதி, நீ வேற உபாதிங்கிறதெல்லாம் டிரான்சாக்ஷனல் லெவல்ல தான். குருவுடைய மதிப்பு, குருவுடைய பெருமை, அதெல்லாமே டிரான்சாக்ஷன் லெவல்ல உண்மை. ஆனா பாரமார்த்திகமான லெவல்ல அப்சல்யூட் ரியாலிட்டி என்ன சொல்றதுன்னா, குருவாகட்டும், ஈஸ்வரன் ஆகட்டும், நான் ஆகட்டும், எல்லாமே பிரம்மன் தான், தூய உணர்வு தான், வேற ஒண்ணுமே கிடையாது. இங்க இருப்பது தூய உணர்வை தவிர வேறு எதுவுமே இல்லை அப்படிங்கிற விஷயத்தை நீயும் நானும் ஏக்கம் என்று ஐக்கியம் செய். தட் ஒன்னஸ் வாஸ் டோல்ட் டு மீ. யார் சொன்னா? அத குரு தான் எனக்கு சொல்லி கொடுத்தார். அந்த குரு எங்கேந்து வந்தார்னா, அவர் ஈஸ்வரன் தான் குருவாய் எனக்கு இந்த அறிவை தந்தார். குருவாய் வருவாய் அருள்வாய் குகனே அப்படின்னு. யாரு? அருணகிரியார். நீ எனக்கு சுவாமி நமக்கு ஒரு நல்லது பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன், நமக்கு பெரிய பங்களா கொடுக்கறதோ, இல்ல கழுத்து அட்டிக்க வரைக்கும் நகையை கொடுக்கறதோ, இல்ல நம்ம கை கொள்ளாத வரைக்கும் ஜுவல்ஸ் எல்லாம் கொடுத்து நம்மளை போட்டு அப்படியே ரிச்சஸ்ட் ஆஃப் த ரிச்சா வைக்கிறதெல்லாம் அவர் செய்யற நன்மையே கிடையாது. இன்னும் சொல்ல போனா மகா பாதகம் தான் அது. நம்மளுடைய அகங்காரத்துக்கு கேடு. நம்மளுடைய ஆசைகள் வேற வளர்ந்து கொண்டு போகும், இன்னும் ஜாஸ்தி க்ஷீணமா போகும் இந்த புத்தி. ஆனா என்ன சுவாமி நமக்கு பண்றதுலயே ஒரு பெரிய அனுகிரகம் என்னன்னா, கரெக்ட் குரு நமக்கு புரியுற மாதிரி. நம்ம நிறைய குரு இருக்காங்க உலகத்துல, குருக்களுக்கு பஞ்சமே கிடையாது. ஆனா எல்லாருமே பேசுறதோ சொல்றதோ நம்மளால சிங்க் ஆக முடியறது இல்லை. எல்லார்கிட்டையும் நம்மளால சிங்க் ஆக முடியறது. அப்ப நமக்கேத்த மாதிரி ஒரு குரு வரணும்னா அது யாருக்கு தெரியும்? நான் போய் யார்கிட்ட சொன்னேன், நீங்க ஒரு நிமிஷம் உட்காருங்க, நீங்க பேசுங்க, நான் கேட்கிறேன், எனக்கு புரியுதான்னு பாக்குறேன், அப்புறமா நான் உங்களை குருவா எடுத்துக்கிறேன். ஒவ்வொருத்தரையா நம்ம போய் அது மாதிரி டெஸ்ட் பண்ண முடியுமா? இஸ் இட் பிராக்டிகலி பாசிபிள்? இட் இஸ் டோட்டலி இம்பாசிபிள். அப்ப யார் இந்த பிரச்சனைக்கு எப்படி ஒரு தீர்வு காண்றது? எனக்கும் குரு வேணும். அது யார் இந்த தீர்வை கொடுப்பதுன்னா ஈஸ்வரனுக்கு தான் தெரியும் எனக்கேத்த குரு யாரு அப்படின்னு. அப்ப ஈஸ்வரன் என்ன பண்றாரு, அந்த குருவோட ஃபார்ம் அவர் எடுத்துக்கொண்டு எனக்கு அந்த அனுகிரகத்தை பண்ணுகிறார். இப்ப என் ஃபர்ஸ்ட் பிரம்மத்துக்கு வணக்கம், ஈஸ்வரனுக்கு வணக்கம், குருவுக்கு வணக்கம், குருவாய் வந்திருக்கக்கூடிய ஈஸ்வரனுக்கு வணக்கம். இந்த குருங்கிறவர் ஈஸ்வரனுக்கும் குருவுக்கும் வேற்றுமையே இல்லை அப்படிங்கிறத இங்க நன்றாக எஸ்டாப்ளிஷ் பண்றார்.
திருப்பி திருப்பி குருவை பத்தி நிறைய விஷயம் நிறைய சொல்லும் பொழுதெல்லாம் அந்த மேன்மையை சொல்லிக்கொண்டே இருப்பது எதுக்கு அப்படின்னா, எவ்வளவு தூரம் அந்த மேன்மையை நாம சிந்திக்கிறோமோ அவ்வளவு தூரம் சாஸ்திரத்துல நமக்கு ஸ்ரத்தா பக்தி ஜாஸ்தியாகும். அதுக்காக தான் குருவினுடைய மேன்மையை பற்றி சிந்திக்கிறது அப்படிங்கறத நம்ம புரிஞ்சுக்கணும். அப்புறம் நம்ம அடுத்தது பார்த்தோம். இது யாருக்கா இப்ப இது வரைக்கும் நம்ம எல்லா நமஸ்காரங்கள் பார்த்தாச்சு. இந்த நமஸ்காரங்கள் எல்லாமே பிரம்மத்துக்கு, ஈஸ்வரனுக்கு, குருவுக்கு, குருவாய் வந்த ஈஸ்வரனுக்கு அப்படின்னு நம்ம குருவுக்கே 2 நமஸ்காரம்னு வச்சுக்கோங்க. குருவை ஈஸ்வரனாக நம்ம அறிந்து கொண்டோம் அப்படிங்கறத புரிஞ்சுக்கணும். இப்ப என்ன சொல்றாரு அடுத்தது? இது யாருக்கு அதிகாரிய பத்தி பேசுறாரு இங்க. இது யாருக்காக எழுதியிருக்கேன் நான்? ஹூ இஸ் த ரிசீவர் ஆஃப் ஆல் தீஸ் திங்ஸ்? இது யாருக்கு பெனிஃபிஷியரி யாரு? இந்த மொத்தத்துக்கும் இந்த 280 பாட்டு எழுதுறேன்னா 280 பாட்டுக்கு யார் வந்து அத யார் குவாலிஃபைட் டு ஸ்டடி இட் அப்படிங்கிறது தான் இப்ப கேள்வி. அப்ப என்ன சொல்றார்? அந்தமும் நடுவும் இன்றி ஆதியும் இன்றி வான் போல், இங்கேயும் குருவை தான் முதல் 2 வரியில குறிப்பிடுறார். வான் போல் சந்ததம் ஒளிரும் ஞான சத்குரு பாதம் போற்றி. ஒரு 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 விஷயத்த நாம பண்றோம் அப்படின்னு சொன்னா, நம்ம என்ன ஒரு வேலை பண்ணினாலும் சரி, நம்ம எந்த ஒரு வேலை பண்ணினாலும் சரி, நம்ம ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே மாதா பிதாக்கு நமஸ்காரம் மனசால சொல்லணும். ஒரு வீட்லயே ஒரு பூஜை பண்றோம்னு வச்சுக்கோங்களேன். அப்பா அம்மா வெளியூர்ல இருந்தா கூட நாம மனசுக்குள்ள நம்மளால முடிஞ்சதுங்க. இப்ப இந்த காலத்துல கம்யூனிகேஷன் இஸ் ஜஸ்ட் ஒரு ஒரு பட்டன்ல இருக்கு. ஒரு போன் பண்ணி, அம்மா இந்த மாதிரி நான் பண்ண போறேன், அப்பா இந்த மாதிரி நான் ஒரு விஷயம் பண்ண போறேன், உங்களால வர முடியலனாலும் என்னோட நமஸ்காரத்தை சொல்றேன் அப்படின்னு நாம சொல்லலாம். வீட்லயே நேர்ல இருந்தாங்கன்னா அவங்க காலில் விழுந்த ஆசீர்வாதம் வாங்கிட்டு அந்த விஷயத்த ஆரம்பிக்கலாம். குருவை எப்ப பார்த்தாலும் அதே மாதிரி பக்கத்துலயே உட்கார்ந்து இருப்பாரு அப்படின்னு சொல்லவும் முடியாது. ஆட் எ போன் கால் இருப்பாருன்னு சொல்லவும் முடியாது. ஏன்னா அது ரொம்ப கஷ்டம். அப்போ குருவுக்கு நம்ம மனசால ஒரு நமஸ்காரத்தை பண்ணிட்டு தான் எந்த ஒரு வேலையுமே நம்ம ஆரம்பிக்கணும். எனி ஒர்க். ஆனா இவர் இங்க பண்ண போறது எந்த ஒர்க்குன்னா ரொம்ப ரொம்ப உசத்தியான ஒரு ஒர்க்கு. ஒரு பெரிய கிரந்தமே எழுத போறார். அந்த கிரந்தம் எப்படி எழுதுறேங்கிறது தான் இப்ப இன்னைக்கு நாம படிக்க போற 6வது பாட்டுல பார்க்க போறோம். அப்படி ஒரு பெரிய வேலையை பண்றதுக்கு இவர் சங்கல்பம் பண்ணிக்கொண்டு அதை செய்யணும்னு ஆசைப்படுறாரு. அப்போ என்ன பண்றாருன்னா, இந்த 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 நான் தான் என்ன எழுதணும்னு நினைக்கிறாரோ அந்த எழுதின விஷயங்கள்ல இவர் கரை கண்டவராக இருப்பவர் இந்த குரு. அதனாலதான் என்ன சொல்ற, சந்ததம் ஒளிரும் ஞான சத்குரு பாதம் போற்றி. எப்பொழுதும் ஞான பிரகாசமாக இருந்து கொண்டிருக்கக்கூடிய என்னுடைய சத்குருவின் பாதங்களை போற்றி நான் என்ன பண்ண போறேன்னா, பந்தமும் வீடும் காட்ட பரந்த நூல் பார்க்க மாட்டா. யாரால இந்த ஞான யோகத்துக்குள்ள இன்னும் வர முடியலையோ, இந்த மந்தருங்கிறதுக்கு ஒரு விளக்கம் போன தடவை நான் சொல்லலைன்னு இதை நினைக்கிறேன். அதனால நான் இப்ப சொல்றேன். மந்தரும் அப்படின்னு சொல்லும் பொழுது, உன்னால நான் சொன்னேன், என்ன சொன்னேன் அப்படின்னா, உன்னால ரொம்ப புஸ்தகங்களை எடுத்து வச்சு படிக்க முடியல, நிறைய வந்து டீப் ஸ்டடி பண்ண முடியலன்னா வா இங்க, நான் உனக்கு எளிமையா சொல்லித்தரேன்னு சொல்லியிருக்காருன்னு சொன்னேன். இதை இன்னும் கூட அழகா பொன்னம்பல சுவாமிகள் சொல்றார். என்ன சொல்றாருன்னா, இந்த மந்தமும் அப்படின்னு சொன்னா, ஒரு பொதுவாக மனசுல வந்து நமக்கு 3 விஷயங்கள் இந்த மனதை ஐக்கிய ஞானத்தை பெறவிடாமல் தடுக்கக்கூடியது. அதாவது அஜ்ஞானத்தோட இருக்க வைக்கிறது அப்படிங்கிறது இந்த 3 விஷயங்கள் இந்த மனசுக்கு ஒரு தடையா இருக்கு. பிறந்து ஒரு 5 வயசு வரைக்கும் தான் கொஞ்சம் ஃப்ரீயா இருக்கு மைண்ட். அதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னா இந்த மலம் சேருறது. மலம்ங்கிறது என்ன? எல்லாம் தான் காமம், குரோதம், லோபம், மோகம், மதம், ஆச்சரியம். இதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் நீங்க நல்லா அப்சர்வ் பண்ணீங்கன்னா, அந்த சைல்டு வீட்டுல குழந்தைகள் இருக்குல்ல, இந்த குழந்தைகள் வந்து அந்த 5 இயர்ஸ கடக்கும் போது அது கிட்ட அந்த அந்த திருட்டுத்தனம், அப்புறம் பொய் சொல்றது, அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா ஏமாத்துறது, இதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா வரத நம்ம ஆஸ் தே க்ரோ நம்மளால அதை பார்க்க முடியும். இதெல்லாம் இயற்கையா நடந்து கொண்டு இருக்கு. அதுகளுக்கு என்ன இன்புட் கிடைக்கிறதோ அதை வச்சு அதுங்க மேனிப்புலேஷன்ஸ் எல்லாம் சூப்பரா பண்றது. அதெல்லாம் அதுகளோட குறைன்னு நான் சொல்லல. இதுதான் பிரகிருதி, இதுதான் நேச்சர். அதனால பிரகிருதியோடைய அந்த இதை வாட்ச் பண்ணாதான் நமக்கு அது புரியும். அதுக்கு அப்சர்வ் பண்ணா நமக்கு அது நல்லா புரியும். ஃபர்ஸ்ட் உள்ள வர்றது எதுன்னா மலம் வரும். எல்லா விதமான அழுக்கும் உள்ள டக்கு டக்கு டக்குன்னு ஒண்ணு வந்தா எல்லாம் வந்துடும். காமம்னு ஒருத்தன் வந்தான்னா அவன் 6 பேரோட தான் சேர்ந்து வரேன்னு அடம் பிடிக்கிறான்.
எல்லாரும் சேர்ந்து கூட்டாஞ்சோறு தான் அங்க உட்கார்ந்து நம்ம மனசை கிண்டி கிளறி கொண்டு இருக்காங்க. அடுத்தது யாரு அப்படின்னா அந்த விக்ஷேபம் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு. விக்ஷேபம்ங்கிறது என்னன்னா மனசு ஊசலாடிக்கொண்டே இருக்கு. எது எது சரி எது தவறு அப்படிங்கிறதுல என்னால ஒரு இது நிற்க முடியல. அண்ட் ஒரு விஷயத்துல என்னால மைண்ட வந்து கொண்டு வந்து நிறுத்த முடியும். ஏகாக்கிரதையே கிடையாது. எப்ப பார்த்தாலும் அந்த நூல்ல ஆடுற பட்டம் மாதிரி இப்படி சுத்தி கொண்டே இருக்கு இந்த மனசு. ஒன்று விட்டு ஒன்று தாவி போய்க்கொண்டே இருக்கு. அதனால இது இந்த மனசு இந்த மாதிரி இருக்கு. இந்த அலையக்கூடிய மனசு இருக்கே, இந்த மனசை ஒருநிலைப்படுத்த வேண்டியது கட்டாயம் இருக்கு. மூன்றாவது பிரச்சனை என்ன அப்படின்னா, எனக்கு ஆபரணம்ங்கிற ஒரு பிரச்சனை இருக்கு. ஆபரணம்னா மூடுறது. எது மூடுறதுன்னா எது எது சரியோ அதை மூடி, எது தவறோ அதை காட்டுகிறது. இது எல்லாமே இந்த மாயை பண்ணக்கூடிய வேலை. மாயை என்ன பண்றது, இந்த மனசுக்கு இந்த மலம், விக்ஷேபம், ஆவரணம்ங்கிற 3 விஷயங்களை கொடுத்து எனக்கு அந்த ரா மைண்ட் இருக்குல்ல, புதுசா பிறந்து கொஞ்ச காலத்துக்குள்ள எனக்கு இதெல்லாம் ஆரம்பிச்சிருது. அப்போ வளர்ந்து வளர்ந்து என்ன ஆறுது, எல்லாமே கூட சேர்ந்து வளர்ந்து கொண்டிருக்கு. மலமும் வளருது, விக்ஷேபமும் வளருது, ஆவரணமும் வளருது. இதெல்லாம் இதுல இருந்து எல்லாம் நான் விலகணும்னா கொஞ்சம் கொஞ்சமா நான் என்னுடைய புருஷார்த்த நிச்சயம் என்ன அப்படிங்கறதை தெரிந்து கொண்டு ஏதோ ஒரு பூர்வ ஜென்ம புண்ணியத்தின் பலனாக, சத்சங்கத்தின் பலனாக, என்னுடைய முன்னோர்கள், என்னுடைய குடும்பத்தினர்கள் எனக்கு பண்ணக்கூடிய அந்த நன்மையின் பலனாக, ஏதோ ஒரு விஷயத்தினால நான் கொஞ்சம் கொஞ்சமா யோசிக்க ஆரம்பிக்கிறேன். அந்த யோசனை பண்ணி பண்ணி நான் என்ன பண்றேன், இதுல இருந்து எப்படி வெளில வருது, நானும் எப்படி இந்த பெரிய அருளாளர்கள், குருமார்கள் மாதிரி நானும் எப்படி விஷயத்தை புரிஞ்சுக்கிறது, எப்படி கத்துக்கிறது, நான் யாருங்கிறத எப்படி நான் வந்து சிந்திக்கிறது அப்படின்னு எல்லாம் என் மனசு கேள்வி கேட்கும் பொழுது கொஞ்சம் கொஞ்சமா எனக்கு இந்த கர்ம யோகத்தின் பாதையானது திறக்கிறது. கர்மயோகத்தின் பாதை திறந்து நிஷ்காம கர்மை பெருசா வழக்கல, நிறைய சொல்லிட்டேன் உங்களுக்கு நானு. ஆனாலும் இந்த பாதை புரியணுங்கிறதுக்காக சொல்றேன். இப்ப நிஷ்காம கர்மயோகம் பண்ணும் பொழுதுதான் இந்த மலம் நம்மை விட்டு போகிறது. கொஞ்சம் நம்மளுடைய செயல்கள் அனைத்தும் எந்த பலனும் பலனையும் நாடாமல் செய்யப்படும் பொழுது இந்த காமக்ரோத லோப மோக மத ஆச்சரியங்களுக்கு தீனி இல்லாம போறது. அதுங்களுக்கு தீனி இல்லைன்னா அதுங்க வெளியில ஓடணும், வேற வழியே கிடையாது. அப்ப என்ன ஆகுது, மனசு மலத்தை கொஞ்சம் கொஞ்சமா விடுறது. அடுத்தது இந்த மலம் போச்சுனாலே மைண்ட் வந்து ரொம்ப கொஞ்சம் பியூரிட்டி ஜாஸ்தி ஆச்சுனாலே ஏகாக்கிரதை, ஒன்றில் நிற்பது அப்படிங்கிறது நிற்கும். இதைத்தான் இப்ப நம்ம 12வது அத்தியாயத்துல படிச்சு கொண்டிருக்கோம். நீ ஒண்ணுமே பண்ண முடியாது அப்படின்னா சர்வ கர்ம பல தியாகத்தை பண்ணப்பா அப்படின்னு ஆரம்பிக்கிறது. லோயஸ்ட் பாயிண்ட் சர்வ கர்ம பல தியாகம். அதுக்கு மேல அவர் ஏகரூப பூஜா, ஏகரூப உபாசனா, விஸ்வரூப உபாசனா, அதுக்கப்புறம் அக்ஷர பிரம்ம உபாசனா. அதெல்லாம் என்ன அப்படின்னா, இப்ப நான் இந்த மலத்தை விட்டதுக்கு அப்புறம் என் மனசுல அந்த பியூரிட்டி ஜாஸ்தி ஆறதுனால என்னால் அந்த விக்ஷேபத்தை கட்டுப்படுத்த முடிகிறது. அதற்கு எனக்கு எது உதவுறதுன்னா கொஞ்சம் கொஞ்சமா இந்த உபாசனைகள் பண்ண ஆரம்பிக்கிறேன் நான். எனக்கு சொல்லப்படுகிறது, நான் சத் சங்கத்திலோ குருமார்கள் மூலமாகவோ உபாசிக்கிறதுக்குரிய ஒரு ஒரு தகுதியை நான் பெறுகிறேன். அந்த உபாசனையும் நான் பண்ணிக்கொண்டே இருக்கேன். சித்தம் ஏகாகிருத்தமாறுது. சித்த ஏகாகிரதா, மன ஒருமுகப்பாடு எதுக்கு வேணும்? இப்ப உட்கார்ந்தேன்னா 1 மணி நேரம் நான் என் மனசு அங்கேயும் இங்கேயும் அலையாமல் என்ன சொல்லப்படுகிறதோ அந்த சொல்லக்கூடிய விஷயத்துல என் மனசு பொருந்தி அதுல இருக்கிற அந்த சாற்றை எடுத்துக்கொள்ள முடிகிறதா? அப்ப நான் தானே கிளாஸ் கேட்க முடியும். நீங்க யோசிச்சு பாருங்க. இல்லைன்னா கிளாஸ்ல உட்கார்ந்து இருக்கும் போது நம்மளால நமக்கு வந்து பல விஷயங்கள் மண்டையில ஓடிட்டுன்னா பெட்டர் நாட் டு லிசன் டு த கிளாஸ் தானே. அதனால பிரயோஜனம் இருக்காது தானே. அதனால அது என்ன ஆகுதுன்னா இந்த உபாசனா பலம் இருக்கே அது எனக்கு கொஞ்சம் கொஞ்சமா இந்த ஞான யோகத்துக்கான யோக்கியதா எனக்கு இம்ப்ரூவ் ஆகுது. இப்போ இந்த மந்தர்னு இவர் சொல்றது யாரு தெரியுமா? இந்த மலம் விக்ஷேபம் இது ரெண்டையும் ஹேண்டில் பண்ணிட்டு இன்னும் ஞான யோகத்துக்கு பக்கம் வராமல் அதற்கான தகுதியை பெற்றுக்கொண்டே இருக்கிறார்கள். அவர்களை இவர் மந்தர் என்று குறிப்பிடுவதாக பொன்னம்பல சுவாமிகள் சொல்ற நல்ல அழகான விளக்கு. இன்னும் சொல்ல போனா இங்க மந்த அதிகாரி அப்படின்னு சொன்னா ரொம்ப எங்கேயோ வந்து நிறைய ஊர்ல எல்லாம் திருடிக்கிட்டு இருக்கான், அதெல்லாம் வந்து புறம் பேசிட்டு இருக்கான், பயனற்ற சொற்களை பேசுவான், அவன் ஒரு வீணா போன யூஸ்லெஸ் ஃபெலோ, அவனை கூட்டு வந்து இவர் ஏதோ பாடம் எடுக்கிறாரு. அப்படி இல்ல. இந்த மந்த அதிகாரிக்கு
குவாலிஃபிகேஷன்ஸ் கொஞ்சம் கொஞ்சமா இம்ப்ரூவ் ஆகுது. ஞான யோகத்துக்கான வாய்ப்பு அவனுக்கு கிடைக்கல. அவன் உபாசனா, கர்ம யோகம் அதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் பண்ணிட்டு இருக்கான். அவனோட மைண்ட் பியூரா இருக்கு. அவனோட சித்த ஏகாகிரதை நல்லா நல்லா வளர்ந்து கொண்டிருக்கு. இப்ப அவனுக்கு நான் இத சொன்னேன்னா அவனுக்கு டக்குன்னு புரியும். இதுதான் அவரோட ஐடியா. இப்ப மந்தரும் உணருமாறு. இப்ப மந்தரும் உணருமாறுன்னு தானே போட்டிருக்காரு. அவர் இப்ப மந்தர் கூட கேட்கலாம். அப்படிதானே அர்த்தம். உண்மை தொகை இருக்கே அங்க அப்படின்னு நமக்கு தோணும். அப்ப அப்ப இந்த அப்ப நல்ல அறிவாளிகள் கேட்க வேண்டாமா? மந்தரும் உணருமாறு அறிவாளிகளுக்கும் மந்தருக்கும் அப்படியா அப்படின்னு. அவர்களுக்கு இந்த இடத்துல என்ன மந்தரும் அந்த உண்மை தொகையை எப்படி புரிஞ்சுக்கணும்னா அவ்வளவு எளிமைப்படுத்தியிருக்கேன் நான். எடுக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாம் உயர்ந்த விஷயங்களாக நான் எடுத்து எல்லாம் சொல்ல போறேன். அது ஏற்கனவே சாஸ்திரங்களை படித்துக் கொண்டிருக்கக்கூடியவர்களுக்கு இப்படின்னா புரிஞ்சிடும். இதைத்தானே சொல்றாரு அப்படின்னு புரிஞ்சிடும். ஆனா இப்பதான் உபாசனையை முடிச்சுட்டு உள்ள வந்து ஃபர்ஸ்ட் உட்கார்ந்துக்கிறான். அவன் தான் இப்பதான் ஞான யோக பாதையில ஏபிசிடி கத்துக்கிறான். அவனுக்கு கூட புரியுற மாதிரி அதை நான் எளிமைப்படுத்தி அவனுக்கும் அதுல ஒரு ருச்சி வரா மாதிரி நான் இந்த விஷயத்த அவனுக்கு கொடுக்க போறேன். அதற்கு யாருடைய அருள் எனக்கு நான் நான் வேண்டி அதை பண்றேன் அப்படின்னா என்னுடைய குருநாதர் எனக்கு அந்த அருளை தரணும். அப்படிங்கறதுனால சத்குருவின் பாதத்தை போற்றி மந்தரும் உணருமாறு வஸ்து தத்துவம் சொல்வேனே அப்படின்னு இன்னைக்கு நாம பார்க்க போறது 6வது 7வது ஸ்லோகங்களை நம்ம படிக்கணும். பாயிரத்து படர்ந்த வேதாந்தம் என்னும் பார்க்கடல் மொண்டு முன்னோ குடங்களில் நிறைத்து வைத்தார் குறவர்கள் எல்லாம் காய்ச்சி கடைந்தெடுத்தளித்தேன் இந்த கைவல்ய நவநீதத்தை அடைந்தவர் விஷயமண் தின்று அலைவரோ பசியிலாரே. கான்பிடண்டா சொல்றார். இந்த நூல் படிச்சதுக்கு அப்புறமா சொல்லப்போனா இதுக்கான பலஸ்ருதியில பின்னாடி போட்டிருக்கு. இந்த நூல் கைவல்ய நவநீத நூலை கற்றோர் பலகலை ஞான நூல்கள் படித்த பண்டிதராவார் அப்படின்னு. ஏன்னா அந்த அளவுக்கு எல்லா விஷயங்களையும் இதுல நான் கொண்டு வந்திருக்கேன். ஐ ஹவ் பிக்ட் அண்ட் சோசன். உபனிஷத்துல இந்த கருத்து நல்லா இருக்கா அதை எடுக்கலாம். பிரம்மசூத்திரத்துல இந்த விஷயம் நல்லா இருக்கா இதை எடுக்கலாம். கீதையில இந்த விஷயம் வந்து நல்லா டீல் ஆயிருக்கா இந்த விஷயத்த அங்கேருந்து எடுக்கலாம். இப்படி எங்கெங்க எது ரத்தினங்களா இருக்கோ அதெல்லாத்தையும் எடுக்கிறது அப்படின்னு இவர் வந்து இந்த நூலை சமைக்கும் பொழுதே ஒரு முடிவு பண்ணிட்டாரு. அதனாலதான் சொல்றார் படர்ந்த வேதாந்தம் என்னும் பார்க்கடல். நீங்க பார்த்தீங்க அப்படின்னா கடல் அப்படின்னாலே நிறைய ரத்தினங்களை உள்ளடக்கிய விஷயம்தான் கடல். கடலுக்கே ஒரு பெரிய பெருமை என்ன அப்படின்னா மிகப்பெரிய செல்வங்கள் அதுக்குள்ள இருக்கு அப்படின்னு இன்றளவும் அப்படித்தான் அது இருக்கு. சாஸ்திரம் அந்த செல்வங்கள் எல்லாம் அதுல இருக்குங்கிறத காண்பிக்கிறதுக்காக பார்க்கடலை கடைவது என்று காண்பித்து அதுல இருந்து மகாலட்சுமி, அப்புறம் உச்சைஸ்ரவஸ்ங்கிற குதிரை, அப்புறம் ஐராவதம்ங்கிற யானை, சந்திரன், இப்படி பல விஷயங்கள் அதுல இருந்து வந்தது அப்படின்னு புராணம் நமக்கு சொல்றது. எல்லாமே எப்படின்னா ஒரு குறியீடு தான். ஒரு குறியீடு. இதெல்லாம் வந்திருக்கு இதெல்லாம் வந்திருக்கு. நமக்கு புரிய வேண்டியது என்னன்னா கடல் அப்படிங்கிறது அந்த பரந்த அப்படிங்கிறது மாத்திரம் இல்ல, ஆழ்ந்த அப்படிங்கிற விஷயமும் அதுல இருக்கு. அப்புறம் எல்லையற்றது அப்படி 3 விஷயத்த பார்க்கணும். ஒரு கடல் எடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன். நீங்க கடலை பார்த்தீங்க அப்படின்னா கடலை பார்க்கும் பொழுது நமக்கு என்ன தோன்றது? எது அந்த பக்கத்துல இருக்கிற கரைன்னு நமக்கு தெரியவே தெரியாது. அந்த ஹாரிசான் என்ன காட்டுறதோ அதுதான் எண்டு. அந்த எண்டுங்க அந்த இடத்துல நீங்க பாத்தீங்கன்னா அதுக்கப்புறம் அங்கேருந்து ஒரு எண்டு தெரியும். அந்த மாதிரி ஒரு அழகான எல்லையற்றது என்பதை புரிந்து கொள்வதற்காக அந்த காட்சி நமக்கு அதை நன்றாக உணர்த்தும். கரையில பார்த்தோம்னா நம்மளோட நம்மளோட குதியங்கால் நிறைய அளவுக்கு தான் தண்ணி இருக்கும். ஆனா ஒரு நாலு தப்படி உள்ள போயிட்டோம்னா நம்ம தலையே உள்ள போயிடும். அப்ப ஆழமும் அதிகம். இன்னும் கொஞ்சம் உள்ள போகும்போது எவ்வளவு அடி ஆழம்னே யாராலையும் அளக்க முடியாத அளவுக்கு அது ஆழமாக இருக்கு. அப்போ கடல்ல ஆழம் இருக்கு. கடல்ல இது இருக்கு. எல்லையற்ற தன்மை இருக்கு. இந்த நிறைவு எவ்வளவு நிறைவா இருக்கு பாருங்க. கடல்ங்கிறது எவ்வளவு நிறைவு, எல்லாம் நிறைந்ததாக அது இருக்கிறது. இப்படி கடலை பற்றி நம்ம நிறைய நினைக்கலாம். கடலே ஒரு தியான பொருள் தான். கடலை தியானம் செய்தாலே நமக்கு நிறைவு என்றால் என்ன, எல்லையற்ற தன்மை என்றால் என்ன, ஆழம் என்றால் என்ன, இதெல்லாம் நம்ம மனசுல வந்து ஒரு நல்ல ஒரு புரிதலை நமக்கு கொடுக்கும். இங்க என்ன சொல்றாருன்னா படர்ந்த வேதாந்தம் எப்படிப்பா இருக்குன்னா படர்ந்து இருக்கு.
ஒண்ணுத்துல எடுத்தாச்சுன்னா இது மட்டும் போரும் அப்படின்னு அது உண்மையிலேயே சொல்ல போனா ஒரு உபனிஷத் படிச்சா கூட இட்ஸ் ஓவர். விஷயம் ஒன்றுதான். அது விஷயத்தை வந்து மேனிப்புலேஷனே கிடையாது. அகம் பிரம்மாஸ்மி தான், தத்துவமசி தான், என்ன படிச்சாலும் அதே தான், வேற ஒன்றும் மேனிப்புலேஷனே கிடையாது. ஆனா பிரசன்டேஷன் மாறுது. ஒரு ஒரு உபனிஷத் ஒரு ஒரு விதமா அழகழகா பிரசன்ட் பண்றது. இப்ப ஒண்ணு படிச்சாச்சு அப்படின்னா விஷயம் தெரிஞ்சாச்சுன்னா விட்டுடலாம். நம்ம சாய்ஸ் தான். அடுத்த உபனிஷத்துக்கு போய் தான் ஆகணும். நீ 10 உபனிஷத் படிச்சாதான் நீ பெரிய வேதாந்தின்னு எல்லாம் யாருமே சொல்லல. ஆனா என்னன்னா நம்ம மனசு என்ன சொல்லும், நம்ம என்ன பண்ண போறோம் இப்போ, சரி அடுத்தது படிப்போம், பார்க்கலாமே அதுல என்ன சொல்லியிருக்குன்னு பார்க்கலாம், இது எப்படி பிரசன்ட் பண்ணியிருக்காரு பார்க்கலாம். இந்த பிரசன்டேஷன்ஸோட டிஃபரன்சஸ் எல்லாம் நம்ம என்ஜாய் பண்ணலாம். என்னமோ ஒண்ணு மனசுக்கு ஒரு என்ஜாய்மெண்ட் வேணும். ஜென்ரலி நீங்க சாகர வரைக்கும் இந்த மனசு எதை எதிர்பார்க்கறது தெரியுமா, ஏதாவது ஒரு பிளஷர் எதிர்பார்த்துட்டே இருக்கு. அதுதான் உண்மை. சாகர வரைக்கும் நான் இப்ப மூச்சு நிக்க போறேன்னா அந்த நேரத்துல கூட என் நாக்குல சர்க்கரையை வச்சா அது வேணதான் வேணும், இல்லைன்னு சொல்லவே முடியாது. உணர்ச்சிகள் இருக்கிற வரைக்கும் இனிமைகள் தேவைப்பட்டு கொண்டது. ஏன் அந்த இனிமை வந்து இந்த சாஸ்திரம் படிக்கிறதா இருக்கக்கூடாது என்பதுதான் அருளாளர்களுடைய எண்ணம். அதனால தொடர்ந்து வாசித்துக் கொண்டே இருப்பாங்க. இந்த புக் முடிச்சாச்சுன்னா அந்த புக்கு, அந்த புக்கு முடிச்சாச்சுன்னா அந்த புக்கு. அப்போ அதுக்கேத்த மாதிரி இங்க எப்படி இருக்குன்னா கொப்பும் கிளையுமாக படர்ந்து இருக்கு இந்த வேதாந்தம்ங்கிற மரம். அப்படி இருக்கு மரம்னு எடுத்துக்கொண்டார். இங்க பார்க்கடல் அப்படிங்கிறவர் படர்ந்த வேதாந்தம் என்னும் பார்க்கடல் முண்டு முன்னூல். நீங்க மரத்தை கூட நீங்க ஒரு அளவுக்கு இது பண்ணிடலாம், எல்லை வரையறுக்கலாம். அந்த எல்லையே கிடையாதுங்கிறார் அந்த பார்க்கடல் அப்படின்னு சொல்றதுனால. இந்த உதாரணத்தை நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும். எண்ணற்ற கிரந்தங்கள் இருக்கு, எண்ணற்ற வகையான பிரசன்டேஷன்ஸ் இருக்கு. முன்னாடியே நான் சொல்லியிருக்கேன், 1180 உபநிடதங்கள் இருந்திருக்கிறது நம்முடைய வேதங்கள்ல. ஆனா அதெல்லாம் காலப்போக்குல வேதங்கள் எப்படி நிற்கும் அப்படின்னு சொன்னா, இப்ப ஒருத்தர் வந்து ஒரு யஜுர்வேதம் ஆஹ் சொல்லக்கூடிய ஒருத்தராக இருக்கார் அப்படின்னா அவருக்குன்னு ஒரு பிரான்ச் ஆஃப் யஜுர்வேதம் அலாட் ஆயிடும். யஜுர்வேத சாக்கை அப்படின்னு சொல்றது. இந்த சாக்கை இவங்களுடைய பரம்பரையில சொல்லிட்டே வரணும். அவங்க அப்பா அதை தான் சொல்லியிருப்பார், அவர் அதை தான் சொல்லியிருப்பார், அவர் பையன் அதை தான் சொல்லணும். இப்படித்தான் அது வந்து வாதநாராயணர் என்று சொல்லக்கூடிய நம்ம வியாச பகவானால் இப்படித்தான் அது நிர்ணயம் செய்து வழங்கப்பட்டு வேதத்தை ஒழுங்குபடுத்தினார்னா இப்படித்தான் ஒழுங்குபடுத்தினார். ஆனா காலப்போக்குல அதை சொல்லக்கூடியவர்கள் இருந்தாதானே அது இருக்கும். சொல்லக்கூடியவர்களை அழித்தால் அந்த விஷயமும் போயிடும். அப்ப எழுதி வைக்கக்கூடிய ஒரு வரையது இல்ல, எழுதா கிளவியாக இருந்தது. அப்போ இப்பதான் நிறைய புக்ஸ், அப்பெல்லாம் புக்ஸே கிடையாது. அப்ப அதனால என்னாச்சு, நீ உனக்கு வேதத்தை அழிக்கணும்னா வேதம் சொல்றவனை அழி, இல்லைன்னா இந்த வேதத்தை அழிக்கவே முடியாது அப்படின்னு வேதம் சொல்றவனை அழிக்க ஆரம்பிச்சாங்க. அப்ப என்னாச்சு, ஒவ்வொரு சாக்கையா அழிஞ்சு. அப்படி எப்படி தப்பி தவறி கொஞ்சம் சாக்கைகள் இருக்கு அப்படின்னா அது இப்போ ரொம்ப சொல்பமா ஆயிடுத்து. அதுலயும் உபநிடதங்கள் அப்படி அந்த சாக்கைன்னு சொல்லும் பொழுது ஒரு வேதத்தை வந்து இப்ப யஜுர்வேதம் சொல்றோம் அப்படின்னு சொன்னா அந்த யஜுர்வேதத்துல பிராமணம்னு இருக்கு, எல்லாம் போர்ஷன்ஸா பிரிச்சிருப்பாங்க. அப்புறம் அதுல வந்து இது இருக்கும், அதுல வந்து உபநிடத பாகம்ங்கிறது கடைசியில இருக்கும். இந்த உபநிடத பாகம் அப்படிங்கிறது 1180 இருந்தது. இப்போ எவ்வளவு இருக்குன்னா 108 தான் இருக்கு. அந்த 108லயும் இப்ப எவ்வளவு இருக்குன்னா 10 தான் நமக்கு புழக்கத்துல இருக்கு. காரணம் என்னன்னா அந்த 10க்கு ஆச்சாரியருடைய வியாக்கியானங்கள் இருக்கு, பாஷ இது இருக்கு, அவருடைய பாஷ்யம் இருக்கு. பாஷ்யம் அப்படின்னு சொன்னா விளக்க உரை. அவர் விளக்க உரை எழுதியிருக்கிறதுனால நம்மளால அந்த விஷயங்களை இன்னும் கொஞ்சம் ஆழமாக படித்து புரிந்து கொள்ள முடிகிறது. அதனால நம்ம அந்த அந்த 10 தான் இப்ப வந்து இதுல இருக்கு, கரண்ட்லி அவைலபிள் ஃபார் ஸ்டடி அப்படின்னு சொல்லணும். அப்படி அவ்வளோ பறந்து இருந்த அந்த பார்க்கடல் போன்ற இருக்கக்கூடிய அந்த வேதாந்த விஷயங்கள்ல இருந்து அவர் என்ன பண்றாரு அப்படின்னா அதுல இருந்து மொண்டு மொண்டு அப்படின்னு ஏன் போடுறார் அப்படின்னா, இப்ப நான் வந்து ஒரு குடம் நிறைய பால் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு டம்ளர் மொண்டுக்கிறேன். இந்த ஒரு டம்ளர் எடுக்கிறேனே, தட் ரெப்ரசன்ஸ் த ஹோல் குடம். இந்த குடத்துல இருக்கிற பால்ல இருந்து ஒரு டம்ளர் பால் எடுக்கிறேன். அப்போ அந்த அந்த குடத்துல இருக்கக்கூடிய பால்ல எல்லாம் சேர்ந்து அந்த அந்த நான் எடுத்திருக்கக்கூடிய பாலும் அதுவும் ஒண்ணுதான். ஏன்னா
அதுல என்ன இருக்கோ அதுதான் இந்த ஒரு சின்ன விஷயத்துலயும் இருக்கு அப்படிங்கிறது உண்மைதானே. நான் வச்சிருக்கிற பால் வேற, குடத்துல இருக்கிற பால் வேற, இது உனக்கு கிடையாது, இதுதான் அவங்களுக்கு அப்படின்னு பிரிக்க முடியுமான்னா பிரிக்க முடியாது. அதுல என்ன இருக்கோ அதுதான் இந்த குட்டி டம்ளர்லயும் இருக்க போறது, அல்லது கிண்ணத்துலயும் இருக்க போறது. இந்த மாதிரி இவர் என்ன பண்ணிருக்காராம், இந்த பார்க்கடல் மாதிரி இருக்கக்கூடிய இந்த பெரிய பரந்திருக்கக்கூடிய வேத பொக்கிஷம் இருக்கே, அதுலேருந்து முக்கியமான அந்த என்ன சொல்றது கிரக்ஸ் இருக்கு இல்லையா, ரொம்ப முக்கியமான சென்டென்சஸ், ரொம்ப முக்கியமான விஷயங்கள் இந்த உபனிஷத்தை எடுத்துக்கொண்டா இதுதான் இதுல அல்டிமேட் மேட்டர், அதை எடு அப்படின்னு எல்லாத்துலயும் அந்த மாதிரி முக்கியமானதை எடுக்கிறேன். அவர் சொல்றாரு என்ன மெத்தட்ல நான் இதை பண்ணியிருக்கேன். அப்ப எல்லா இது இருக்கே அந்த வேதாந்த விஷயங்கள் எல்லாத்துலயும் பிரம்மசூத்திரமாகட்டும், பகவத்கீதை ஆகட்டும், உபநிடதங்களாகட்டும், இதுல இருந்து முக்கியமான விஷயங்களை எல்லாம் நான் மொழ்றேன் அப்படின்னா அந்த விஷயத்தை சார அப்படியே எடுக்கிறேன் அப்படின்னு. அதை எடுத்து முன்னூறு குடங்களில் நிறைத்து வைத்தார். யார் வைத்தார்? எல்லாம் புறவர்கள் வைத்துட்டார், இவர் பண்ணல. இவர் அந்த புறவர்கள் வச்சதுல இருந்து இவர் எடுக்கிறார். இவர் இப்ப மொள்ளல. இப்ப நான் சொன்னேன் இவர் எல்லாத்துல இருந்து முக்கியமானது எடுத்தாருன்னு. அதை நீங்க மாத்திக்கோங்க, ஏன்னா இந்த அடுத்த சென்டென்ஸ் மனசுல வராம சொல்லிட்டேன் நானு. முன்னூல் குடங்களில் நிறைத்து வைத்தார். இந்த குறவர்கள்ங்கிறது யாரை ரெப்ரசன்ட் பண்றது அப்படின்னா வியாச பெருமான் முதலிய இவருக்கு முந்தி இருக்கக்கூடிய அத்தனை ஆச்சாரியர்களையும் அது ரெப்ரசன்ட் பண்றது குறவர்கள் அப்படிங்கிறது. அவர்கள் என்ன பண்றாங்கன்னா 3 குடங்கள்ல அதை எல்லாத்தையும் போடுறாங்க. எது போடுறாங்கன்னா உபனிஷத் கருத்துகள், இந்த பிரம்மசூத்திர கருத்துகள், அப்புறம் பகவத்கீதை கருத்து அப்படின்னு இது 3ஐயும் பிரிக்கிறாங்க. வேதத்தில் இருக்கக்கூடிய அனைத்து விஷயங்களையும் இது மாதிரி முன்னூல் குடங்கள்ல நிறைத்து வைக்கிறார். இத இந்த மாதிரி அர்த்தம் சொல்றது உண்டு. இன்னொரு அர்த்தம் என்ன அப்படின்னா, இந்த முன்னூல் குடங்கள் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா சூத்திரம், பாஷ்யம், வார்த்திகம் அப்படின்னு இந்த 3 குடங்களை பிரிக்கிறது. இது ஒரு அர்த்தம், இது ஒரு அர்த்தம். அர்த்தம் எதுவா இருந்தாலும் விஷயம் என்ன அப்படி. சூத்திரம்னா என்ன அப்படின்னா பிரம்மசூத்திரம். சூத்திரம் அப்படிங்கறதே என்னன்னா ஷார்ட்டா சொல்றது, ஒரு விஷயத்த 2-3 வார்த்தைகள்ல சொல்றது, அதுக்கு பேரு சூத்திரம். அப்புறம் என்ன பாஷ்யம். பாஷ்யம்னா சொன்ன இப்பதான் விளக்க உரை, அப்ப பாஷ்யம். அடுத்தது வார்த்திகம் அப்படின்னு சொன்னா இந்த பாஷ்யத்துக்கு ஒரு விளக்க உரை. அப்ப நிறைய இருக்கு, வார்த்திகம் இருக்கு, டீக்கா இருக்கு, டிப்பணின்னு இருக்கு, நிறைய வார்த்தைகள்லாம் நிறைய இருக்கு. இப்ப ஒருத்தர் எழுதியிருக்கார் அப்படின்னு சொன்னா அந்த எழுதினதுல இன்னும் கொஞ்சம் அதுல இருந்து இருக்கிற ஒரு எசன்ஸ் எடுத்து இன்னொருத்தர் எழுதுவார், இதுல இருந்து எசன்ஸ் எடுத்து இன்னொருத்தர் எழுதுவார். எவ்வளவு எசன்ஸ் எடுத்தாலும் புழிஞ்சு எடுக்கலாம், அவ்வளவு தூரத்துக்கு அதுல சாறு இருக்கு. அதான் விஷயம் இங்க. அதனால இவர் என்ன சொல்றாரு அப்படின்னா படர்ந்த வேதாந்தம் என்னும் பார்க்கடல் உண்டு முன்னூல் குடங்களில் நிறைத்து வைத்தார் குறவர்கள். அந்த குறவர்கள் எல்லாம் இந்த மாதிரி 3ஆ பிரிச்சு வச்சுட்டாங்க. எந்த 3ஆ பிரிச்சு வச்சுட்டாங்க? பாஷ்யம், வார்த்திகம், அப்புறம் சூத்திரம் அப்படின்னு. அதை நாம ரெண்டு விதமா புரிஞ்சுக்கலாம்னு சொன்னேன். 2 விதமாக வியாக்கியானம் இருக்குன்னு சொன்னேன். ஒண்ணு சூத்திரம், பாஷ்யம், வார்த்திகம். இன்னொன்று இந்த வேத உபநிடதங்கள், அப்புறம் இது பகவத்கீதை, பிரம்மசூத்திரம், அப்படி 3ஆக எப்படி வைத்துக் கொண்டாலும் இவர் என்ன பண்ணார் அதுல இருந்து அப்படின்னா கடைந்து அடித்து நல்லா அது எல்லாத்தையும் என்ன பண்ணேன், பாலை என்ன பண்றது, அப்படியே எவ்வளவு பால் குடிக்க முடியும்? இந்த பாலுக்குள்ள மறைஞ்சு இருக்கக்கூடிய வெண்ணெய் தான் இவருக்கு இப்ப வேணும். அதனால என்ன பண்றாருன்னா இந்த பாலை இவர் தயிராக்கி இந்த தயிரை கடைந்து வெண்ணெயாக்கி எடுக்கிறார் அப்படின்னு சொல்றார். தயிரை கடைஞ்சா வெண்ணெய் வரும். இத என்ன சொல்றார்? கடைந்து எடுத்து அளித்தேன் இந்த கைவல்ய நவநீதத்தை. நீங்க இந்த நவநீதம்ங்கிறது வெண்ணெய் அப்படின்னு சொன்னேன் முன்னாடியே. இந்த வெண்ணெய்ங்கிறது ஏன்னா இட்ஸ் வெரி ஈஸி. வெண்ணெயை குழந்தைகிட்ட கொடுத்தா கூட டைஜஸ்ட் ஆயிடும், டக்குன்னு போயிடும், உள்ள முழுங்குறதும் ரொம்ப ஈஸி. அவ்வளவு ஈஸியாக நான் இந்த விஷயத்த கடமுடான்னு சொல்லாம ரொம்ப எளிமையாக இந்த மோட்ச ஞானம் என்ற வெண்ணெயை இந்த பார்க்கடலிலிருந்து படர்ந்த வேதாந்தமாக இருக்கக்கூடிய இந்த பார்க்கடலிலிருந்து எடுத்து 3 குடங்களில் நிறைத்து வைத்து புறவர்கள் எல்லாம் வைத்தார்கள் இல்லையா, அதை எடுத்து நான் காய்ச்சி
அதை பிறை ஊற்றி அதை நான் கடைந்து இந்த கைவல்ய நவநீதம் அப்படிங்கிற வெண்ணையை நான் எடுத்தேன். இங்க என்னன்னா வேதாந்தத்தை சிந்திக்கிறது. இந்த தயிர் பண்ணி கடையறேன் அப்படிங்கறதெல்லாம் என்ன அர்த்தம்னா, நான் எப்படி இத வந்து புரிஞ்சுட்டேன் அப்படின்னா, நான் நான் அவரை சொல்றேன். அவர் எப்படி இத பண்ணினார் அப்படின்னா, நான் வந்து இந்த தயிரை கடைஞ்சேன் அப்படிங்கிறார். அந்த தயிரை கடையறதுங்கிறது என்னன்னா, நான் உட்கார்ந்து என்னோட குரு கிட்ட உட்கார்ந்து முறையாக படித்தேன், சிரவணம் செய்தேன், அந்த கேட்டல் அப்படிங்கிற எக்ஸசைஸ முழுமையா பண்ணேன், அப்புறம் சிந்திச்சேன், அப்புறம் தெளிதல் அப்படிங்கிற நிதித்தியாசனத்தை பண்ணேன். இதெல்லாம் பண்ணி என் மனசுல இந்த விஷயம் அப்படின்னு வந்துடுது இல்ல, அதுதான் அந்த நவநீதம். இந்த நவநீதத்தை தான் நான் இப்போ உங்களுக்கு எல்லாருக்கும் எளிமையாக பாடல்கள் வடிவுல நான் உங்களுக்கு கொடுக்க போறேன் அப்படிங்கிறது. அப்போ என்னன்னா, அவர் சிரவணம் மனனம் நிதித்தியாசனம் செய்து குருமுகமாக தான் என்ன கற்றாரோ அந்த கற்ற விஷயத்தின் சாற்றை எடுத்து நமக்கு கொடுக்கிறார் அப்படிங்கிறது தான் இங்க அவர் சொல்லக்கூடிய விஷயம். இதை பண்ணினா உனக்கு என்னப்பா கிடைக்கும் அப்படின்னு யாரு இதை வாங்கிக்க போறாங்க? பெனிஃபிஷியரி எக்ஸா இருக்கு, நான் தான் படிக்கிறேன். படிச்சதுக்கு அப்புறம் எனக்கு என்ன கிடைக்கும்னா அவர் அழகா சொல்றார், இதை அடைந்தவர் விஷய மண் தின்று அலைவரும். இத ஒருத்தன் படிச்சாச்சு, கைவல்ய நவநீதத்தை ஒருத்தன் படிச்சாச்சுன்னா அதுக்கப்புறம் எனக்கு விஷயானந்தம் வேணும். ஒரு பொருளில் இருந்தோ ஒரு உறவில் இருந்தோ ஒரு இடத்தில் இருந்தோ எனக்கு ஆனந்தம் வேணுங்கிற எண்ணம் அவனுக்கு வருமானா வராதுங்கிறார். பசியிலாரே, அவனுக்கு பசியே இருக்காது. என்ன பசி இருக்காதுன்னா விஷய பசிங்கிறதே இருக்காது. கிருஷ்ணர் கீதையில சொன்னார், யாவானர்த்த உதபானே சர்வத சம்பிருதோதகே தாவான் சர்வேஷு வேதேஷு பிராமணஸ்ய விஜானதக. எல்லா இடங்களையும் நிறைந்து இருக்கக்கூடிய அந்த தத்துவத்தை அறிந்து கொண்டவன் இந்த சின்ன சின்ன ஆசைகளுக்காக சின்ன சின்ன விஷயங்களை செய்வானா? அவன் அந்த தத்துவத்தை நோக்கித்தானே அவனுடைய புத்தி போகும். எதுக்கு இந்த 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 எனக்கு இங்க வீடு வேணும், இங்க கார் வேணும்னு கேட்பானா? அவன் கேட்க மாட்டான் இல்லையா? அப்படிங்கிற விஷய ஆனந்தம் என்பது அவனுக்கு ஒரு பொருட்டாகவே இருக்காது. சிதப்பிரஜ்ஞ லட்சணம் முதல் லட்சணமே என்ன சொல்றார்? பிரஜகாதி யதா காமான் சர்வான் பார்த்த மனோகதம். என்ன ஆசையா இருந்தாலும் அது எதுவுமே அவனுக்கு அதுக்கப்புறம் இருக்காது. இந்த அடைந்ததுக்கு அப்புறம் பசி இருக்காது, ஒரு பசியும் இருக்காது, விஷய பசி என்பதே இருக்காது. இது ஆகணும்னு இருக்காது. புகழுக்கான ஏக்கமோ இல்ல பொருளுக்கான ஏக்கமோ எதுவுமே அவனுக்கு இருக்காது. ஐடென்டிட்டி கிரைசிஸ்னு ஒண்ணு இருக்கு நம்ம லைஃப்ல. எல்லாருக்கும் இருக்கக்கூடிய ரொம்ப பெரிய தொந்தரவு என்னன்னா ஐடென்டிட்டி கிரைசிஸ். என்ன முன்னிறுத்தணும், எங்க சென்றாலும் எதை செய்தாலும் நான் தெரியணும் அந்த இடத்துல. அந்த ஒரு பிரச்சனை எல்லாருக்கும் இருக்கு. அது போயிடுங்கிறாரு. அது போயிடும். அப்ப நீ உன்னுடைய ஐடென்டிட்டிங்கிறதே இருக்காது. there is nothing to identify with. அப்புறம் என்ன ஐடென்டிட்டி? நான் மட்டும்தான் இருக்கேன்னா நான் எதோட ஐடென்டிட்டி கிரியேட் பண்ணிக்கிறது அவசியம் இல்லையே. அப்படிங்கிறது தான் இங்க அவருடைய பலன் என்னங்கிறத சொல்றாரு. இத படிச்சா உனக்கு என்ன கிடைக்குங்க? ஃப்ரீடம் கிடைக்கும், டோட்டல் ஃப்ரீடம். என்ன நம்மளை பந்தப்படுத்துறது எதுன்னா ஆசைகள் தான் நம்மளை பந்தப்படுத்துறது. அடுத்தடுத்த செயல்களில் நம்மை தூண்ட வைத்து அந்த செயல்களினால் வரும் பலன்களை அடைய வேண்டும், அந்த பலன்களால் நம்ம அடுத்த செயல்கள் செய்ய வேண்டும், ஒரு சைக்கிள் மாதிரி நம்மளை போட்டு போட்டு திரும்ப திரும்ப நம்மளை எது பந்தப்படுத்துறது அப்படின்னா விஷய இச்சை தான். விஷய ஆனந்தம் வேணுங்கிறதுனாலதான். அது இருக்காது. இத படிச்சாச்சுன்னா உனக்கு அந்த கிரேவிங் போயிடும். நம்ம இப்ப இருக்கிற பாஷையில பேசினோம்னா நிறைய கிரேவிங் இருக்கு, அதனாலதான் அவங்களுக்கு வந்து சாப்பிட்டுட்டே இருக்காங்கன்னு சொல்லுவோம். இங்க நம்ம கிரேவிங் போயிடும். நமக்கு என்ன கிரேவிங்? நமக்கு அதை அடையணும், இந்த மாதிரி என்ன 4 பேர் பேசணும், எனக்கு புகழ் வரணும், எனக்கு பொருள் வரணும், எனக்கு எனக்கு இன்னும் உறவுகள் வரணும், எல்லார்கிட்டையும் நான் ரொம்ப ஸ்வீட்டஸ்ட் பர்சனாவே இருக்கணும், நான் எல்லாம் நிறைய பேரை சேர்த்துக்கணும், எல்லாரோடையும் எனக்கு சுமூகமான உறவுகள் இருக்கணும், எல்லாரும் எனக்கு இன்பத்தை கொடுப்பவர்களாக இருக்கணும். இப்படி எத்தனையோ லிஸ்ட் இருக்கு, ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு லிஸ்ட். அந்த லிஸ்ட் எதுவும் போயிடும், அந்த லிஸ்டே தேய்ச்சி விட்டு எறிஞ்சிருவோன்றாரு. அதுதான் சொல்றாரு, நோ கிரேவிங் அட் ஆல் அப்படின்னு. அடுத்தது பார்க்கணும். முக்தனை வேங்கடேச முகுந்தனை எனையாட்கொள்ளும் கத்தனை வணங்கிச் சொல்லும் கைவல்ய நவநீதத்தை தத்துவ விளக்கம் என்றும் சந்தேகம் தெளிதல் என்றும் வைத்திரு படலமாக வகுத்துரை செய்கின்றேனே. இந்த இடத்துல முக்தனை முக்தனை அப்படின்னு சொன்னா முக்தியை தருபவனை
எப்போதும் நித்தியமுக்தனாக இருக்கக்கூடியவனை. முக்த அப்படின்ற வார்த்தைக்கே என்ன அர்த்தம்னா விடுபட்ட அப்படின்னு அர்த்தம். விடுதலை பெற்ற. ஈஸ்வரனுக்கு என்ன தடை இருக்கு? ஒரு தடையும் கிடையாது அவருக்கு. அதனால அவர் எப்போதுமே இங்க பேர் வேங்கடேச முகுந்தனை. முகுந்தன் அப்படின்ற வார்த்தைக்கே என்ன அர்த்தம்னா முக்தியை அளிப்பவன் முகுந்தன், முக்தியில் இருப்பவன் முகுந்தன், எப்பொழுதும் முக்தியிலேயே இருக்கக்கூடிய வேங்கடேச. வேங்கடேச இறைவனுடைய பெயர். முகுந்தனை என்னை ஆட்கொள்ளும் கத்தனை. கத்தனை அப்படின்னு சொன்னா இந்த இடத்துல இங்க கர்த்தனைன்னு வரணும். பட் இந்த இதுக்கு அந்த எதுகை மோனையினுடைய ரூல்ஸ் பிரகாரம் அங்க இரு போட்டாக்க எதுகை வராது. அதனால கர்த்தனைன்னு போட்டு நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னா, கர்த்தனை அப்படின்னு என்ன கர்த்தானா யாரு? என்ன தொழில் அவர் செய்கிறார்னா 3 தொழில்களை செய்யக்கூடிய அப்படின்னு அர்த்தம். கர்த்தனை. கர்த்தனைங்கிறத எங்க 3 தொழில் எங்க சொன்னார்னா, ஈன்றழித்து அழிக்கும் செய்கைக்கு ஏதுவாம் அயனாய் மாலாய் ஆன்ற ஈசனுமாய்த்தானேன்னு 2வது ஸ்லோகத்துல சொன்னாரே பாடல்ல, அந்த கர்த்தனை, அதாவது ஆக்கி அழித்து எல்லா தொழில்களையும் செய்து கொண்டிருக்கக்கூடிய அந்த இறைவனை வணங்கி சொல்லும். நான் திரும்ப எல்லா இடங்கள்லயும் குருவை வணங்குறார், ஈஸ்வரனை வணங்குறார். அந்த அந்த பணிவை நம்ம நோட் பண்ணணும். இந்த பணிவை நம்ம பார்க்கணும். என்ன இவ்வளவு பெரிய கிரந்தம் எழுதியிருக்கார். இந்த கிரந்தம் நீங்க யோசிச்சு பாருங்க. எல்லாரும் நிறைய இதுல சொல்லுவாங்க, இந்த அத்வைத வேதாந்த சித்தாந்தம் படிச்சாச்சுன்னா அவன் மாயாவாதி, அவன் ஈஸ்வரனே இல்லைன்னு சொல்லிடுவான், அவன்கிட்ட போய் அவனுக்கு பக்திங்கிறதே இருக்காது அப்படின்னு ஜென்ரலா பரவலாக ஒரு பேச்சு இருக்கும். ஆனா ஒரு விஷயம் இப்ப இந்த மாதிரி கிரந்தங்கள் படிக்கும்போது நமக்கு நன்றாக புரியும். இறைவனும் நானும் வேறல்ல என்று உணர்ந்த பிறகுதான், அறிந்த பிறகுதான், அதை நன்றாக தன்வயப்படுத்தி கொண்ட பிறகுதான் இப்பேற்பட்ட கிரந்தத்தை எழுத முடியும். அப்படி அந்த கிரந்தத்தை எழுதும் பொழுது முதல் வணக்கம் இறைவனுக்கு, குருவுக்கு, குருவாய் வந்த இறைவனுக்கு. அப்ப இங்கேயும் கடைசியா முடிக்கிறச்சேயே என்ன சொல்றாருன்னா, அப்பேற்பட்ட அந்த முத்தொழில் செய்யக்கூடிய அந்த இறைவனை நான் வணங்கி, எப்பொழுதும் முக்தியிலேயே திளைத்து இருக்கக்கூடிய, எந்த விதமான பந்தமும் இல்லாத அந்த நித்திய முக்தனாக இருக்கக்கூடிய இறைவனை நான் நன்கு வணங்கி, தத்துவ விளக்கம் சந்தேகம் தெளிதல்னு 2 பகுதியாக இதை நான் பிரிக்கிறேன். இந்த நூலை நான் 2 பார்ட்டா பிரிச்சிருக்கேன். தத்துவ விளக்கம் என்றும் சந்தேகம் தெளிதல் என்றும். இந்த ஒரு நூல் நமக்கு மிக அருமையாக ஸ்ரவணம் மனனம் 2ஐயும் செய்வதற்கு ஹேதுவான நூல். அதனாலதான் நான் இந்த கைவல்ய நவநீதத்தை எனக்கு ரொம்ப பிடிக்கும். நம்ம இதுக்காக ஒரு நூல், சித்தி கிரந்தங்கள்னு நிறைய இருக்கு, மனனத்துக்குன்னு ஸ்பெஷல் கிரந்தங்கள்னு நிறைய இருக்கு. அங்கெல்லாம் என்ன நம்ம படிப்போம், அதெல்லாம் ஒன்னொன்னுலயும் ஒரு 1000 ஸ்லோகம், 200 ஸ்லோகம், 500 ஸ்லோகம் எழுதி தள்ளி வச்சிருக்காங்க. அதான் சொன்னேனே, படர்ந்த வேதாந்தம் என்னும் பார்க்கடல் முண்டுன்னு. அவ்வளவு ஸ்லோகங்களும் படிக்கிறதுக்கு ஆயுசு இருக்குமோ இருக்காதோ தெரியாது. ஆனா எல்லாவற்றினுடைய சாராம்சமும் இந்த ஒரு நூலிலேயே அவர் தத்துவ விளக்கமாகவும் சொல்லி, அதன் பின் சந்தேகங்களை அவரே எழுப்பி அவரே அதற்கு பதிலும் சொல்லி, நமக்கான அட்வொகேட்டாவும் அவரே இருந்து, ஜட்ஜாவும் அவரே இருந்து தீர்ப்பை அழகாக சொல்லி விடுவார் இந்த நூல்ல. அதனாலதான் இந்த நூல் எனக்கு ரொம்ப ஸ்பெஷல். வைத்து இரு படலமாக வகுத்து உரை செய்கின்றேன். இந்த மாதிரி ரெண்டு பார்ட்டா நான் பிரிச்சு வச்சு இத நான் உங்களுக்கு உரைக்க போகிறேன், இதை நான் சொல்ல போறேன் அப்படின்னு சொல்றேன். அதனால இது என்னன்னா பிரதிபாதக பிரதிபாத்திய சம்பந்தம் அப்படின்னு இதுக்கு பேர். என்ன நான் சொல்ல போறேன், அதை எப்படி சொல்ல போறேன். பிரதிபாதகம் அப்படின்னு சொன்னா நான் எப்படி இதை சொல்ல போறேன். பிரதிபாதகம் பண்ணறது அப்படிங்கிறது என்னத்தை, பிரதிபாத்தியம் எதை நான் பிரதிபாதகம் செய்ய போகிறேன் அப்படின்னா, இந்த கைவல்ய நவநீதம் என்ற இந்த நூலை நான் எப்படி பிரதிபாதகம் செய்கிறேன் அப்படின்னா, தத்துவ விளக்கம் சந்தேகம் தெளிதல் அப்படின்னு 2ஆ பிரிச்சு உங்களுக்கு அதை நான் உரைக்க போகிறேன். நூலும் நூலின் பொருளையும் என்ன அப்படிங்கிற விஷயத்த இங்க கொடுத்துட்டாரு. இதோட நம்ம பாயிரம் அப்படிங்கிற இந்த விஷயத்த முடிக்கிறோம். அடுத்த வகுப்புல இருந்து நாம தத்துவ விளக்கப்படலத்துக்குள்ள நாம செல்ல போகிறோம். அடுத்த வகுப்புல இருந்து பாயிரம் இதுல குருஸ்தோத்திரம் படிச்சதுக்கு அப்புறமா உங்கள யாராவது ஒருத்தர் பாயிரம் படிக்கிறதுக்கு லிஸ்ட்ல போடுவாங்க. நீங்க அந்த புத்தகத்தை எல்லாருமே புத்தகம் வச்சுக்கோங்க.
அப்பதான் உங்களால அதை ஃபாலோ பண்ண முடியும். அடுத்தடுத்து நமக்கு டர்ன் வரும்போது நம்ம கரெக்டா படிக்க முடியும். நான் வந்து இந்த பாயிரத்தை மட்டும் சாண்ட் பண்ணி குரூப்ல ஒரு போடுறேன். யாருக்காவது அத எப்படி படிக்கிறதுங்கிற ஒரு தயக்கம் இருந்ததுன்னா, அந்த சாண்டிங்க வந்து கேட்டு கேட்டு நீங்களும் அத பிராக்டிஸ் பண்ணிக்கோங்க. அப்போ உங்களுக்கு அத போடுற படிக்கிறதுக்கு சௌகரியமா இருக்கும். இந்த அளவுல இந்த வகுப்பை நான் நிறைவு செய்கிறேன். ஐயனே எனதுள்ளே நின்று அனந்த ஜென்மங்கள் ஆண்ட மெய்யனே உபதேசிக்க வெளிவந்த குருவே போற்றி. உய்யவே முக்தி நல்கும் உதவிக்கோர் உதவினாயேன் செய்யுமார் ஒன்றும் காணேன் திருவடி போற்றி போற்றி. நிறைவு நிறைவு பிரார்த்தனை.